கனடாவில் சமூக செயற்பாட்டாளரான மதிசூடி குலோத்துங்கன் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் ஈழத்தமிழர்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஸ்காப்ரோவில் உள்ள அவரது வீட்டில் வைத்து நேற்று முன்தினம் இரவு அவர் படுகொலை செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். அவரது மகனால் கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்டதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இந்த நிலையில் மதி அண்ணா என்று பலராலும் அழைக்கப்படுகின்ற மதுசூடி குலோத்துங்கன் அவர்களின் காத்திரமான செயற்பாடுகள் குறித்து பலரும் சமூக வலைதளங்களில் பதிவிட்டு வருகின்றனர். அந்த வகையில் கனடாவில் வாழும் ஈழத் தமிழரான ஊடகவியலாளர் உதயன் எஸ் பிள்ளை என்பவர் சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், மதி அண்ணா என்று பலராலும் அழைக்கப்படுகிற மதிசூடி குலோத்துங்கன் அவர்களின் அகால மறைவு ஏற்றுக்கொள்ள முடியாத பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சமூகத்திற்காகவே தனது வாழ்நாட்களின் பெரும் பகுதியை அர்ப்பணித்த மதி அண்ணாவின் இழப்பு நமது சமூகத்திற்கு ஈடு செய்ய முடியாத பேரிழப்பாகும். கனடா வாழ் தமிழ் சமூகத்தின் இயந்திரங்களாக விளங்கிய கட்டமைப்புகளின் பிதாமகர், சிறந்த நிர்வாகி, அனைவரையும் ஒன்றிணைத்து பயணிக்கும் ஆளுமை திறன் மிக்க ஆற்றலாளன், உலக தமிழர் அமைப்பு முதல் ஊடக தடங்கள் வரை பல சமூக கட்டுமானங்களின் சிருஷ்டி, முகத்தில் எப்பொழுதும் ஒட்டிக்கொண்டிருக்கும் புன்னகையுடன் அனைவருடனும் அன்புடனும் பண்புடனும் பழகும் ஒருவர். அவருடைய அமைதியே உருவான அவரது தோற்றத்துக்கு பின்னால் சமூகத்தின் மிக பெரும் ஆளுமை ஒளிந்திருப்பதை யாரும் எடை போட முடியாது. தன்னை யார் என்று எக்காலத்திலும் வழிகாட்டிக் கொள்ளாத மிகவும் எளிமையான சமூக தொண்டன், மண்ணையும் மக்களையும் இதயத்தில் சுமந்தவாறு தனது தேச கடமையை சிரமேற்கொண்டு முன்னெடுத்த ஒருவராகவே அவர் சமூகத்தால் போற்றப்படுகிறார், நினைவு கூறப்படுகிறார். அவரோடு பழகிய யாரும் அவரை குறை சொல்ல முடியாத அளவுக்கு பொறுமையாகவும் கருணையும் நேர்மையும் மிக்க ஒருவராக வாழ்ந்து மறைந்துள்ளார். அவர் சமூகத்திற்கு ஆற்றிய பணிகள் பற்றியும் அவருடனான அனுபவங்கள் பற்றியும் பலரிடமும் பல கதைகள் இருப்பதை உணர முடிகிறது. ஏதோ ஒரு வகையில் தான் பழகிய நபர்களின் இதயத்தில் மதி அண்ணா நீங்கா இடம் பிடித்திருக்கிறார் என்பதே உண்மை. நமக்கு மதி அண்ணா அறிமுகமாகி சுமார் 23 வருடங்கள் இருக்கும் என்று நம்புகிறேன். அப்போது CTR வானொலியில் நாம் இளம் அறிவிப்பாளராக பணியாற்றிய காலம். CTR வானொலியை நிர்வகிக்கும் பொறுப்பை மேலிடம் அவரிடம்தான் ஒப்படைத்திருந்ததாக ஏனைய மூத்த கலைஞர்கள் வாயிலாக அறிந்தேன். ஆனால் அப்போது அவரது பின்புலம் பற்றி பெரிதாக தெரியாது. மிக நீண்ட நெடிய காத்திரமான காரியங்களை ஆற்றிய ஒருவர் என்பது அப்போது எனக்கு தெரியாது. தனது பின்புலம் பற்றி அவரும் வெளிப்படுத்தியதும் கிடையாது. ஒரு அடிமட்ட தொண்டராகவே நடந்து கொள்வார். மிகுந்த அக்கறையுடன் அனைவருடனும் பழகுவார். இவ்வாறு இருக்கையில் CTR வானொலியின் நிகழ்ச்சி பணிப்பாளர் பிரியமுள்ள கலாதரன் அவர்கள் தலைமையில் நமக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்று இருந்தது. ஒரு புறம் எனது தந்தையார் மறைந்து ஒரு வருடம் பூர்த்தியாகவில்லை. மறுபுறம் பரதநாட்டிய அரங்கேற்றம் செய்வதற்கு மனைவியின் பெற்றோர் தயாராகி கொண்டிருந்தனர். ஆனால் இரண்டில் எதை செய்தாலும் சுமார் $20,000 செலவாகும் என்று அப்போது கணிப்பிடப்பட்டிருந்தது. எனது குடிபரப்பு கோரிக்கை சிக்கலில் இருந்த அந்த தருணத்தில் என்ன செய்யலாம் என்ற ஆலோசனைக்கு கூட்டம் ஒன்று கலா அண்ணா தலைமையில் CTR கலையகத்தில் நடைபெற்றது. அப்போது மிக உறுதியாக எல்லாவற்றையும் விட்டு போட்டு கல்யாண வேலையை பாருங்கோ என்று கண்டிப்பான தொடியில் கூறி நமது சங்கடங்களை போக்கி தீர்வு சொன்னவர்தான் மதி அண்ணா. சதுர உதவி என்ற ஊர் வழக்கு மொழி உண்டு. தம்மால் இயன்ற சரீர உதவிகளை ஆலோசனைகளை மனம் முவந்து வழங்கும் ஒரு பண்பு. அதனை நிறையவே மதி அண்ணாவிடம் காணலாம். குறிப்பாக தொண்டு அடிப்படையில் பணியாற்றும் கலைஞர்கள் மீது அதீத அக்கறை எடுத்துக் கொள்வார். 2004 CMR வானொலி நம்மை முழுநேரமாக பணிக்கு அமர்த்திய பின்னர் ஒரு சில ஆண்டுகள் அவர் நடத்திய ஐங்கரன் வீடியோ நிலையத்தில் இருந்து CMR வானொலிக்கான இசைத்தட்டுக்களை கொள்வனவு செய்ததற்காக செல்லும் போது அவரை சந்திப்பதுண்டு. இந்த நிலையில் பல வருட இடைவெளிக்கு பின்னர் சுமார் 2 வருடங்களின் முன்னர் மரண சடங்கு ஒன்றில் அவரை சந்தித்தேன். அருகில் அமர்ந்து அக்கறையோடு நலன் விசாரித்தார். விடை பெறும்போது, நீ இவ்வளவு நாளும் செய்தது காணும், இனி உன்னை பார்த்துக்கொள் என்று கூறி அனுப்பினார். தனக்காக வாழாத ஜீவன் நம்மை விட்டு திடீரென பிரிந்தமை பெரும் துயரம். இப்பொழுதெல்லாம் வெளிநாட்டில் இருப்போர் தாய்நாட்டு விடயங்களில் தலையிடக்கூடாது என்ற கருத்தியல் எல்லாம் திட்டமிட்டு விதைக்கப்படுகிறது. ஆனால் இப்படி ஒருவர் அந்த மக்களுக்காகவே புலத்தில் சேவையாற்றி அயராது பணியாற்றி இன்று இவ்வுலக வாழ்வை நீத்துள்ளார் என்பதை அவர்கள் அறிய மாட்டார்கள். இந்த தியாகங்களின் வரலாற்றை நிலத்தில் வாழும் இன்றைய தலைமுறையும் எதிர்கால சந்ததியும் அறியாமலே பல அத்தியாயங்கள் நிறைவுக்கு வருவது வேதனைக்குரியது என குறிப்பிட்டுள்ளார்.